ஹாய் 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 ஹாய். குட் மார்னிங் சார். ஓ நீயா? ஏன் அடிக்கடி உன் முகத்தை காமிச்சிட்டு இருக்க? சார் இல்லாட்டி மறந்துடுவீங்களா சார்? ஒரு கொலை நடந்தா அந்த ரூம்ல கிடக்கிற சின்ன முடிய வச்சே கொலைகார யாருன்னு கண்டுபிடிக்கிற துப்பரம் டிபார்ட்மெண்டோட ஹெட். அவ்வளவு ஷார்ப்பா இருக்கலனா இந்த டிபார்ட்மெண்டோட பார்ட் டைம் ஸ்டாஃப். நீ உன் முகத்தை அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுனா? கொலகார மொட்டை தலைவர்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன கொலைகார மொட்டை தலையனா இருந்தா எத்த முடி வச்சு கண்டுபிடிப்பேன்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கியா? சார் அது இல்ல சார், பார்பர் ஷாப்ல கொலை நடந்திருந்தா எந்த முடி வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க கொலைகாரனை அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்து சார். இப்போ உனக்கு என்னையா வேணும்? கோச்சுக்காதீங்க சார், வீட்டில் வேலைக்கு போன்னு சொல்றாங்க சார். நம்மளாச்சும் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகுது சார். அது வரைக்கும் சும்மா இருந்தா பிரெயின் துரு பிடிச்சிரும்ல சார். அதனால தான் இந்த பார்ட் டைம் ஜாபை தேர்ந்தெடுத்திருக்கேன் சார். உனக்கு ஏத்த சிவில் கேஸ் வரும்போது கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்குறேன், நீ கிளம்பு. கண்டிப்பா தாங்க சார். இந்த பிச்சைக்கார மாதிரி கேட்கறத விட்டுட்டு ஒரு கெத்தா கேட்கணும். எங்க கேளு பார்க்கலாம். தேங்க்யூ சார். கேட்க சொன்னா நன்றி சொல்றேன். கிளம்பு கிளம்பு. பால் வந்துட்டானா? காக்கா கொஞ்சம் ஏற எடுத்துக்கிறேன். என்னடா இரு வரேன், அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு. மூஞ்சிக்கல் உள்ள வர வச்சுட்டேடா பாவி இடியட். இவன் நான் மாவு அடிக்கிறான், உள்ள போனா ரிவிட் அடிப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. போஸ்ட்மேனு இவரை எப்படி சமாளிக்கிறது? ஐடியா. சார் போஸ்ட். வாடா, என்னடா விஷயம்? வாடா வளர்ந்து கட்டவன, உன்னாலதான் உள்ள வர வேண்டியதா போச்சு. ஆமா நான் என்ன உன்கிட்ட தின்றதுக்கு மாவு கட்டினா? கேட்காம கொடுக்குறேன் தானே ஃப்ரெண்டு. சரி என்ன விஷயம்? பிசினஸ் பிசினஸ் சீக்கிரமா போலாம். என்னடா பிசினஸ்? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்ட பிசினஸ் தான். பேங்க்ல இருந்து வட்டி பணத்தை எடுத்தாச்சு. இப்ப நேரா மகாபலிபுரத்துக்கு போறோம். அங்க வெள்ள தோளுகளா திரிவாளுங்க. அவளுகிட்ட போய் வி ஆர் இந்தியன் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகி ஃபாரின் டான்ஸ் ஆட வேண்டியதான். ஏன்டா வெள்ளத்தோல் நிலையிறேன்? ஊர்ல தான் கருத்தமா இருக்கால, அப்புறம் என்ன? அவ கடகரா கருணா படவா ஓ வேலை தானே இது? போஸ்ட்மேன் அப்பா இன்னைக்கு வேலைக்கு போலீங்களாப்பா? அடி செருப்பால போறேன் அப்பால. விடு சூட்டு. என்ன ரொம்ப வேர்க்குதா? இல்லையே. அப்புறம் ஏன் திறந்து போட்டு அலையிற? மூடா ஜிப்ப. என்னாச்சு? முக்கியமான இடத்துல மாட்டிக்கிச்சுப்பா. ஏய் கிரா கிரா, கை அசைக்காத. அப்படியே ஜீன்ஸ துவைச்சு போட்டா துரு பிடிக்காது. வருஷ கணக்குல துவைக்காம போட்டா அப்படித்தான். எடுறா கைய. இப்ப இழுக்கிறேன் பாரு. அப்பா ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அடிச்சனா பாரு. ஏண்டி அவனை தரதரன்னு இழுத்துட்டு வந்த? நாங்க பாராட்டின மாதிரி தானே அவனும் பாராட்டினா. ஏய், அவன் நீ நல்லா ஆடினத பத்தி சொன்னது தப்பா? பூஜா, இன்னைக்கு என்னன்னு தெரியுமா? சுதீப் உனக்கு, தில்சிங் உனக்கு, ஸ்வீட்டி அட்லீஸ்ட் உனக்கு கூட தெரியாது. தெரியாதுடி. கேட்டா வேஸ்டடி நீ எல்லாம். இன்னைக்கு என்னன்னு யாருக்குமே தெரியாதா? டேய் விருந்தேஷ், உனக்கு கூட தெரியாது இன்னைக்கு என்னன்னு? தெரியல பிருந்தா. டேய் முண்டோ, இன்னைக்கு உன் பர்த்டேடா. இதுக்கு தான் பில்டப் பண்ணி இவ்வளவு பெரிய ஊடு கட்டினாளா? டேய் பாத்ரூம் வாய் மூடிட்டு பாருடா. சரி. ஓ நீ பர்த்டே பேபியா? ஆமாடா. என் செல்லம் உன் பர்த்டே என்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாது. அப்பா குட்டி பெட்ல ஒண்ணுக்கு போடாதப்பா. அம்மா மடியா அசிங்கம் பண்ணிடாத செல்லம். ஃப்ரெண்டோட பர்த்டே ஞாபகம் வச்சுக்க தெரியல, ஃபீல் மட்டும் கொடுக்க வந்துருங்க. அது ஆமா நான் அவன் பர்த்டே அவனே மறந்துட்டான். திடீர்னு கிஃப்ட் கேட்க போறது. அதனால தான் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் விருந்தேஷ், கை நீட்றா. எல்லாரும் பர்த்டே ரைம்ஸ் பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. டேய் வினோ, போட்டோல எந்த இடத்துல பாத்துட்டு இருக்க? நடுவுல தான். நடுவுலனா இந்த இருக்கானே இவனை தான். ஆமா, இத்தனை பேரை விட்டுட்டு அவனை மட்டும் எதுக்குடா பாக்குற? டேய் எல்லாம் ஒரு காரணமா தான்டா. விருந்தேஷ் பர்த்டேக்கு பிருந்தா வாட்ச் பிரசன்ட் பண்றான். பட் அது பார்த்துட்டு இருக்கிற சுதீப்க்கு அது பிடிக்கல. அதனால தான் அவன் முகம் வால்டேஜ் டிராப் பண்ண மாதிரி இருட்டா டல்லா இருக்குது பார். சைக்கோ மாதிரி இருக்கிறான் பார். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுதீப் பிருந்தாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா பிருந்தா விருந்தேஷ ஸ்ட்ராங்கா லவ் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால தான் இத்தனை பேர் மறந்த அவன் பர்த்டேவை
இவன் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாட்ச் பிரசன்ட் பண்றா. இது உண்மையா இருக்குங்கிற? டேய் உண்மையா இல்லையாங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓஹோ. எல்லா லவ்வும் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கும். சோ நாம இப்போ ஒரு லவ் லெட்டர் எழுத போறோம். நான் சொல்றதை எழுது. சொல்லுமா. டேய் இது நான் அகரமுதல எழுதலாமா? லவ் லெட்டரா? ஒழுங்கா பேனா பிடிச்சி எழுதுறா. இல்லப்பா. பிரியமுள்ள பிருந்தாவுக்கு பிரியமான விருந்தேஷ் எழுதுவது. என்ன எழுதிட்டியா? எங்க படி. பி. பியா? அவ்வளவுதான் போயிருக்கியா? எனக்கு அது வர்றதே அதிகம்பா. எப்பா ராஜா, ஃபாரின் ட்ரெயின் மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு போகாம இந்தியன் ட்ரெயின் மாதிரி நிறுத்தி நிதானமா போ. எனக்கு தான் இங்கிலீஷ் வர அளவுக்கு தமிழ் வரான்னு தெரியல. வாட்ஸ் ராங் வித் யூ? டேய் அது வாட்ஸ் ராங் வித் யூடா. ஏதோ ஒண்ணுப்பா, டெல்லு. பிரியமுள்ள பிருந்தாவுக்கு பிரியமான விருந்தேஷ் எழுதுவது. நான் உன்னை ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். பட் கூட்டத்துக்கு நடுவில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. என்ன மாதிரி உனக்கும் என் மேல லவ் இருந்தா 3 yellow rose வாங்கிட்டு நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு நேரா இல்ல வளைஞ்சு கனிமர லைப்ரரிக்கு வந்துரு. உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன நீ பார்க்க வரும்போது உன் கையில 3 yellow rose இருந்தா நீயும் என்ன லவ் பண்றத நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். உனக்கு ஒரு டவுட் என்னடா? வழக்கமா லவ்க்கு ரெட் ரோஸ் தானே கொடுப்பாங்க. ஆமா. இவனாடா முட்டாள்தனமா yellow rose கேக்குறானே. நம்ம லவ் பத்தி உங்க அப்பாக்கு தெரியக்கூடாதுல. சரி போதும் நிறுத்து. இப்படிக்கு வினோதன் எழுதிரு. டேய் அது உன் பேர்ரா. அவன் பேர் என்ன? விருந்துக்கு போறவனா? விருந்தேஷ்ரா, விருந்தேஷ். அதான். அப்ப இந்த லெட்டரை பிருந்தாக்கு போஸ்ட் பண்ணிட்டா? நோ போஸ்ட், ஒன்லி இமெயில். ஹீரோயினி இமெயில் பார்த்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துருவா. ஹீரோ எப்படி வருவாரு? தோசையை திருப்பி போடே. எப்படி? இப்படி. எவன்டா அது? இடியட். ஹலோ பிருந்தேஷ், நான் தான் பிருந்தா எழுதுறேன். பிருந்தா பாத்தியாடா எவ்வளவு ரொமான்டிக்கா விசில் வச்சுட்டு போறான். அவன் அடிச்ச விசிலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிருந்தா நான் விரிச்ச வலையில எவ்வளவு சீக்கிரம் மாட்டுவேன்னு நினைக்கலன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். சோ நீ நாளைக்கு காலைல விருந்தேஷை ஃபாலோ பண்ணு, நான் பிருந்தாவை ஃபாலோ பண்றேன். என்ன இன்னும் இந்த விருந்தேஷ் நாயை காணோம். அது வரை டைம் பாஸ் பண்ணுவோம். வாட் a beautiful இந்தியன் பொன்னியா. எவ்வளவு பெரிய வாய். இதுக்கு நம்ம வீடியோ பத்தாது. லத்தி போடுற கேஸ் அடுத்ததை பாப்போம். என்ன சின்ன வாய் ஆனா கொஞ்சம் புண்ணு வாய். மருந்து போட்டு ஆத்திக்கலாம். டேய் யார பத்திர புண்ணு வாய்ங்கற? யாருக்கு வாயில புண்ணு இருக்கோ அவங்கள சொன்னேன். உனக்கு புண்ணு இருக்கா? இல்ல. அப்ப பத்திட்டு பா. மூஞ்ச பாரு. என்ன இந்த விருந்தேஷ் பேல இன்னும் காணோம். அம்பிகாபதி வந்துட்டானே. பென்சில் ஷார்ப்பா இருக்கா? ஹலோ டேய் நான் 16 பேசுறேன்டா. டேய் என்னன்னு சொல்றா? வந்துட்டான் அவன். அந்த விருந்தேஷ்ன்ற வீணா போன வந்துட்டான். வெரி குட். பிருந்தா இன்னும் வெளியே வரலையடா. அவ வீட்டுக்கு முன்னாடி half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட்டி வந்தவன உனக்கு ஃபோன் பண்றேன். நீ அங்கேயே இரு. என்னது ஷூட்டி கூட வரல? நாம அவளை கூப்பிடலையே. சிறக்கிறது யாருக்குடா தெரியும்? டேய் 16 பிருந்தா yellow rose வாங்கிட்டாடா. என்னது yellow rose கிடைச்சாச்சா? yellow rose இல்லடா, yellow rose டா. ஏதோ ஒண்ணு. இப்போ நான் என்னடா செய்ய? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு பூ கொடுக்க போறா. அவன் பூ வாங்க போறான். கேமரா ரெடி பண்ணி வச்சிருக்கல? ஃபுல் எம்டி கேசட்டோட லோட் பண்ணி பக்காவா வச்சிருக்கேன். வெரி குட். அந்த புல்லாங்குழ வாய் அங்கதானே இருக்கான். ஆமா. அவனை அப்படியே பத்திரமா பாத்துக்கோ. நான் இதுக்கு ரெண்டுத்தையும் ஓட்டிக்கிட்டு வந்துடுறேன். ஓகேமா. டேய் 16 இந்த கனிமர ரோட்ல டர்ன் ஆகி வந்துட்டு இருக்காடா. நீ அங்க ரெடியா இரு. ஓகே? அப்படியா? சீக்கிரம் அணைச்சு கொண்டு வா. பிருந்தா கனிமர லைப்ரரியை நெருங்கிட்டு இருக்காடா. ஐயோ எனக்கு யூரின் நெருங்கிட்டு இருக்கே. சரி வந்தவன பாஸ் பண்ணிக்கிறேன்.
சூப்பரா ஓட்டிட்டு வரானே. ஏய் இங்க இங்க பாத்தியா வெயிட் பண்றான். குடு இந்தா 3 yellow roses. என்ன பிருந்தா விளையாறியா நீ? நான் தான் அவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. போதுமாடி, அவன் உன்னதான் லவ் பண்றான். உனக்கு என் மேல இருந்த சந்தேகம் தீர்ந்துருச்சா? அப்புறம் ஏன்பா அவன் மேல சந்தேகப்படுற? என் பேர் எழுதி எவனோ அமிச்ச மொட்டை லெட்டர் ஸ்வீட்டி தான் என் பேர் எழுதி உன்னை டெஸ்ட் பண்றான்னு நீ சந்தேகப்பட்டியாமே? காலையில எங்க வீட்டுக்கு வந்து அழுகிறா தெரியுமா? அதுவும் இல்லாம நீ தான் அந்த லெட்டர் எழுதியான்னு என்னைய வேற சந்தேகப்படுறா. என்னமோ சொன்னியாமே, நாளைக்கு நான் கொன்னிமரம் லைப்ரரிக்கு போய் பாப்பேன், அங்க மட்டும் பிருந்தா வரலனா அன்னையோட ஒரு லவ்வுக்கு டாட்டா சொல்லிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை இந்த மாதிரி செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அதுவும் நீ எனக்கு வாட்ச் பிரசன்ட் பண்ண டைம் பார்த்து எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வருதுன்னா கண்டிப்பா அதுக்கு இவதான் காரணம். அதான் சொன்னேன். இல்ல பிருந்தேஷ், நம்ம லவ் மேல சத்தியமா அந்த லெட்டர் நான் எழுதவே இல்ல. இல்ல நீ தான் எழுதுன. டேய் பிருந்தேஷ், என்ன பேசுற? நான் தான் வேற நினைப்புல இருக்கேன்னு உனக்கும் தெரியும், ஸ்வீட்டிக்கும் தெரியும். பின்ன எப்படி நான் உன்னை லவ் பண்றேன்னு ஸ்வீட்டி சந்தேகப்படுறதா நீ சொல்ற? வேற நினைப்புனா அப்ப வேற ஆளு. நீ எழுதினதா எனக்கு கூட தான் ஒரு இமெயில் வந்துச்சு, அதுக்காக உன்னை நான் சந்தேகப்பட்டேனா? டேய் எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்குங்கடா, ஆனா சந்தேகப்பட்டு பிரிஞ்சிடாதீங்க. சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனா பேசி அந்த சந்தேகத்தை தீர்த்து 2 நாள்ல ஒன்னா சேர்ந்துருங்க. 2 நாள்ல முடியலையா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள ஒன்னா சேர்ந்துருங்க. ஏன்னா அதுக்கு மேல போச்சுன்னா பிரிவை தாங்குற சக்தி மனசுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீயா நானா பாத்துக்கலான்ற போட்டி வந்துரும். அந்த போட்டியில நீ ஒரு பாதையிலயும் ஒரு பாதையிலும் நின்னு பின்னால வேதனைப்பட வேண்டியதுதான். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சாரி ஸ்வீட்டி. பரவாயில்லடா. ஆமா அப்ப அந்த லெட்டர் யார் எழுதிருப்பா? ஜக்கமா. சோ நாம போட்ட ஃபர்ஸ்ட் கணக்கு தப்பா போச்சு. 100% 100% உண்மை. அப்ப பிருந்தா யாரை தாண்டா லவ் பண்றா? ஒரிஜினலா சுதீப்பும் பிருந்தாவும் தான் லவ் பண்றாங்க. எதை வச்சு சொல்ற? ஏய் நான் போட்டோ சைக்காலஜி படியே வரேன். ஜெனரலா ஒரு ஆணு பொண்ணை லவ் பண்றப்ப அந்த பொண்ணு இன்னொரு ஆணு கிட்ட பேசுறதையோ இல்ல ஏதாச்சும் பிரசன்ட் பண்றதையோ அந்த லவர் விரும்ப மாட்டான். அதனால தான் பிருந்தா விருந்தேசி கேஷுவலா வாட்ச் பிரசன்ட் பண்ணப்போ அந்த சுட்டப்பழம் சுதீப்போட மூஞ்சி சுருங்கி போச்சு. கரெக்டா? சோ அவங்க 2 பேரும் தான் லவ் பண்றாங்க. சரி சரி வளவளன்னு பேசிட்டு இருக்காம அந்த 2 பேருக்கு நான் சொல்ற மாதிரி லெட்டர் எழுது. நோ நான் எழுத மாட்டேன். நான் சொல்றத நீ எழுது. எழுதலன்னா ஐ வில் ரிசைன் மை ஜாப். ஓகே, சிறு துரும்பும் பல் குத்த உதவுங்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன். டா எழுது. பிருந்தா பேர் என்ன? புடிங்கி. ஓ பிருந்தா தானோ? ஓகே. ஐஸ் பாடி பிருந்தாவுக்கு ஹீட் பாடி சுதீப் எழுதுவது. உட்காந்தா வராது நின்னா வரும். நீ என்ன மிருகமா? நான் சொல்றது எழுது. இங்க பார் பிருந்தா, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா? அடுத்து மீட்டிங் பாயிண்ட்க்கு வருவோம். நாம 2 பேரும் நாளைக்கு மகாபலிபுரம் போறோம். போடுறோம் ரூமா போடுறோம். உனக்கு பிடிக்கலையா? திறந்த வெளியிலேயே மனசு திறந்து பேசுறோம். அதனால நீ என்ன பண்ற? ஒரு பெரிய லக்கேஜ் பேக் எடுத்துக்கிட்டு 4-5 ட்ரெஸ் எடுத்து அதுல வச்சுக்கிட்டு நேரா நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வள்ளூர் கோட்டத்துக்கு வந்துரு. உனக்காக நான் தேரிகளை காத்துட்டு இருப்பேன். டேய் இது ரொம்ப ஓவரா இருக்கேடா. டேய் போன லெட்டர் நீ சொன்ன, நான் எழுதுனேன். குறுக்க ஏதாவது பேசுனா 2 வழியும் பொத்திட்டு எழுதல அது மாதிரி எழுதுடா. ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற? என் கிரியேட்டிவிட்டி பாயில் பண்ணாதமா. ஓகேடா, நீ சொல்ற மாதிரியே சுதீப் பிருந்தாவுக்கு லெட்டர் எழுதிடுவான். பிருந்தா சுதீப்க்கு எழுதணுமே, என்ன பண்ணலாம்? பின் குறிப்புன்னு ஒரு காலம் இருக்குல்ல, அதுல தெரியும். இப்ப நான் சொல்றது நீ எழுது. பின் குறிப்பு. பிருந்தா உனக்கு இதுல சம்மதம்னா நாளைக்கு 8 மணிக்கு என் வீட்டுக்கு போன் பண்ணி ப்ரோகிராம கன்ஃபார்ம் பண்ணிக்க. அப்படி நீ போன் பண்ணலனா உனக்கு பிடிக்கலன்னு நானே ஜகா வாங்கிக்கிறேன். எழுதியாச்சு, எப்படி அனுப்பணும்னு யோசிச்சியா? அதாமா யோசிக்கல. அந்த மேட்டர் என்கிட்ட விடு, அதை நான் பாத்துக்கிறேன். Sorry. I'm really sorry. Sorry, friend. Sorry. I'm really sorry. I'm sorry. Okay. I'm sorry. Okay. Oh, okay. யார் இவன்? முகமே தெரியலையே. மேட்ரு ஓவர். வர நாளைக்கு வள்ளூர் கோட்டத்துக்கு.
அங்க என்ன நிலவரம்னு கேட்போம். கிரீன் கலர் பேக்கோட வந்துட்டுக்கா. நீ ஸ்பாட்டுக்கு வந்துட்டியா? வந்தாச்சு. எனக்கு முன்னாடி ஜெமினி பண்ண வந்துட்டான். வெரி குட் வெரி குட். அந்த வைத்தால வாயனை வாட்ச் பண்ணிட்டு நான் இவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கேன். ஓகேமா. எப்படி இவ்வளவு பெரிய தேர் இங்க இழுத்துட்டு வந்து வச்சிருப்பானுங்க? சார் இது இழுத்துட்டு வந்தது இல்ல, இருந்த இடத்துல செஞ்சது. நீ இழுத்துட்டு வந்திருக்கே, இவ கூட தான் விஜிபில இன்னொருத்த கூட இழுச்சிட்டு இருந்தா. அத நான் உன்கிட்ட சொன்னேனா? ஏன்டா போறத கொடுத்துட்டு வாரத புண்ணாக்கிக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல டார்லிங், இவன் போய் சொல்றா. எனக்கு நீங்க மட்டும் தான். ஆமா ஆமா, பத்தின் தெய்வம் போய் பூஜை போடுறா. டேய் 16 இருந்தா ஒல்லூர் கோட்டத்தை நெருங்கிட்டு இருக்கா. நீ வீடியோ கேமரா எடுத்து ரெடி பண்ணி வை. ஓகேமா. பிருந்தா, உன்னை வாசலில் நின்று வருக வருக என்று வரவேற்கிறேன். இவன் எங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா? இவன் எங்க எங்கடா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா? அவ கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. நான் என்னடா பண்றது? ஒருவேளை வள்ளூர் கோட்டத்து வழி தெரியலன்னு நினைக்கிறேன். அவளை நீ ஃபாலோ பண்ணி சுதீப் இங்க தான் இருக்கான்னு சொல்லி கூட்டு வாடா. முட்டாள் முட்டாள் முட்டாள். முன்னாடி கிளாஸ்ல மூளை வாங்கி சாப்பிடுற. அப்படியே உனக்கு மூளை வரதான் பாப்போம். யாரா இவன்? நீ அங்கே அமுக்கிட்டு நான் இப்போ ஃபாலோ பண்ணி சொல்றேன். One, two, three. ஹலோ பிருந்தா. ஹலோ சிஸ்டர், குட் ஈவினிங். குட் ஈவினிங். வா பிருந்தா, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா போயிட்டு இருக்கு சிஸ்டர். இதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். என்ன இது? இதுல கொஞ்சம் துணிங்க இருக்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ பிருந்தா. அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்கவுங்களே தீர்த்துக்க முடியாது இந்த காலத்துல. மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த அனாதை குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்றியே. உன்ன மாதிரி மனசு எல்லாருக்குமே இருந்துட்டா எங்களை மாதிரி சமூக சேவை செய்யறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது. கர்த்தர் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம காப்பாத்துவார். தேங்க்யூ சிஸ்டர். பிருந்தா செல். ஓகே பை சிஸ்டர். ஹலோ. தில் சிங், நான் தான் உன்னை ஃபோன் பண்ண சொன்னேன். சுதீப் புக் கொடுத்துருந்தான் இல்லையா, அது காணாம போச்சு. புக்கு மிஸ் ஆயிடுச்சா? என்னது? கொடைக்கானல் எக்ஸ்கர்ஷனா? அதான் நேத்தே வரேன்னு சொல்லிட்டேன்ல. சரி, இப்ப நீ இந்த புக் எடுத்தியா இல்லையா? ஓஹோ, கிளைமேக்ஸ் இப்படி ஆயி போச்சா? அப்ப அங்க என்னவா இருக்கும்? சாரிடா, இன்னைக்கு காலேஜ் லீவ் இல்லையா, அதான் அப்பாவை சமாளிச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அறிவு இருக்கா? 5:30 மணி ட்ரெயின் மிஸ் பண்ண நாளைக்கு கொச்சின்ல நடக்கிற வாலிபால் டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியாது தெரியல. அதான் சாரி சொன்னல. சரி சரி, கொடுக்க வேண்டியது கூட. நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நாயே, ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பணம் வாங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணியா நீ? என்ன நாய் தண்ணி குடிக்கிற சவுண்ட் கேக்குது? போதுமா? கையில மட்டும் தான் தருவியா? உனக்காக 2 தடவை பல்வலிக்கு இருக்கேன் தெரியுமா? அந்த இடத்துலயா? இது பப்ளிக் பிளேஸ்டா, அதான் ஸ்டேஷன் வரைக்கும் வரல. அந்த இடத்துல எல்லாம் ஆட்டோல போகும்போது வாங்கிக்கோ. கண்டிப்பா தரணும். கண்டிப்பா தரேன், நீயும் தரணும். நான் பிறந்ததே அதுக்கு தானே. வா, கிஸ் அடிச்சுட்டு போவோம். முள்ளு வாயனுக்கெல்லாம் முத்தம் கிடைக்குது, நமக்கு ஒரு பெயின் கிஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் தலைவிதிபடி தான் நடக்கும். வந்துட்டியா? பாத்தியாடா அவன? என்னமோ பேசிக்கிட்டே போலான்ற மாதிரி கிஸ் அடிச்சுட்டே போலான்றான் அவன். சரி விடு, இப்ப என்ன? ஆமா, பிருந்தா பேக் எடுத்துட்டு போனால எங்க போனா? அவ அனாதை இல்லத்துக்கு துணி கொடுக்க போயிட்டா. துணி குடுக்க போயிட்டாளா? டேய் போதும்டா போதும், மண்டை ரொம்ப சூடாயிடுச்சுடா, மண்டை ரொம்ப சூடாயிடுச்சு. நான் ஊட்டிக்கு போய் ஃப்ரெண்ட் ராமலிங்கத்தை பார்த்து ஒரு வாரம் இருந்து ஏறின சூட்டு இறங்கிட்டு வந்துடுறேன்டா, ஆளை விடு. டேய் இருடா, நான் சொல்றத கேளுடா. நீ ஆச்சு, உன் டைரக்டர் ஏஜென்சி ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தானா அப்புறம் டைரக்டர் பாலா வந்து என்ன கூட்டு போயிடுவாரு. அப்புறம் எங்கே செல்லும் இந்த பாதை விடு சுட்டு. டேய் டேய் சனியே.
ஆர் யூ ஷூர்? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை எத்தனை பேர் லவ் பண்றாங்களோ எனக்கு தெரியாது. பட் அந்த பொண்ணு இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் லவ் பண்ணல. ஓகே, இப்போ நீ போலாம். நெக்ஸ்ட் கேஸ் வந்தா உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? இன்னியோட என் வேலையை ரிசைன் பண்றேன் சார். என்னப்பா அது? இப்பதானே ஒரு கோல் அடிச்ச, அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா? இல்ல சார், எனக்கு வேற ஒன்று கிளிக் ஆகும்னு தோணுது. என்னது? பிசினஸ். யாரை ஃபாலோ பண்ண போறீங்க சார்? எனக்கு புரியல. இல்ல பிசினஸ்ல யாரை ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். பிஜிபி பன்னீர்தாசையா இல்ல பொள்ளாச்சி மகாலிங்கத்தையா? எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு சார். ஓகே, இனிமேல் உன்னை கம்பல் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் a purely brain work department. Anyway, congratulations. Thank you, sir. Okay, ma. வாங்க ரவி, கரெக்டான நேரத்தை வந்திருக்கீங்க. உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு கேஸ் கொடுக்க போறேன். சொல்லுங்க சார். இப்ப போறான வினோத், அவனை பாத்தீங்களா? அவனை கொஞ்ச நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். அதான் உங்க வேலை. எஸ் சார். ஃபேனை துடைக்க சொன்னா பேண்டேஜ் போட்டு படுத்துருக்கிறது பாரு. நல்ல வேலை ஃபேனுக்கு எதுவும் ஆகல. என்ன இப்படி கத்துற? இவ்வளவு சூடா காதுல வச்சா கத்தமா என்ன பண்ணுவாங்க? சரி, என்னது அது? கஷாயம். அங்கங்க அடிபட்டிருக்குல்ல, இதுக்கு அந்த உடம்புலயே தாங்கலாம். வெஸ்ட் போ. அனு, என்ன? இங்க வாயேன். என்னடா? இங்க வாயேன். ஐயோ, வந்துட்டேன். சொல்லு. வா, இங்க உட்கார். எதுக்கு? அட உட்காரேன். உட்காந்தாச்சு, சொல்லு. அனு, நீ யாரையாவது லவ் பண்றியா? என்னது? இல்ல, யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சும்மா பொய் சொல்லாத. என்னண்ணே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் பிறந்ததுல இருந்து என் கல்யாண செலவுக்கு நான் அப்பா உண்டியில பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வயசுக்கு வந்த நாள்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு அம்மா கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிறாங்க. இப்படி அம்மாவும் அப்பாவும் சதா என்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கப்போ நான் எதுக்கு இன்னொருத்தனை பத்தி நினைக்க போறேன்? இன்னொரு விஷயம் யோசிச்சு பாரு. எனக்கு எந்த கேர்ள்ஸ் காலேஜ்ல சீட் கிடைக்காம கோயிட் காலேஜ்ல சீட் கிடைச்சப்போ வீட்டுல இருக்க எல்லாரும் பயந்தாங்க. ஆனா நீ ஒரு ஆளு தான் அவங்க எல்லாரும் பயத்தையும் போக்கி என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு கோயிட் காலேஜ் சேர்த்து விட்ட. அந்த நம்பிக்கை நான் வீணாக்க விரும்பலனே. அதை விடுனே, உங்களை விடவா நான் நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துட போறேன். கண்டிப்பா நீ எனக்கு நல்ல மாப்பிள்ளையை தான் தேர்ந்தெடுப்பேன். 4 பேர் மெச்சுற மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு நடுவுல காதலாவது கத்திரிக்காவாது. அண்ணே, அண்ணே, என்னண்ணே? ஒன்றும் இல்லை, நீ போய் படுப்போ. ஓ, என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கியா? நான் தான் உன்னை கண்டுக்கவே இல்லைல்ல. அனு, என்ன? நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி நீ என்கிட்ட கேட்கல. நீ ஏன் எங்க தங்கச்சி தப்பான பாதையில போயிட போறாளோங்கிற பயத்துல என்ன கேக்குற? நீ ஏன் அப்படி பண்ண போற? பாடுனே. என்னதான் மூத்த அண்ணன் இருந்தாலும் நானும் அவளுக்கு அண்ணன் தானே. எனக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல. இந்த பொறுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம காதல் கீதலும் சுத்திட்டு இருக்குமே. ரொம்ப தேங்க்ஸ் பிருந்தா, நீ இங்க வந்ததுக்கு. உனக்கு ஒரே குழப்பமா இருக்கலாம், யார் இவன், எதுக்காக நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நான் பார்ட் டைம் டிடெக்டிவா ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணேன். அப்போ நீ யாரையாவது லவ் பண்றியான்னு பார்க்க சொல்லி கமிஷனர் சீனிவாசன் சார் என்னை அனுப்பிச்சு வச்சார். ஏதோ ஃப்ரெண்டுக்காக பண்ற ஹெல்ப்னு சொன்னாரு. சரின்னு நானும் நீ யாரையாவது லவ் பண்றியான்னு உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் என்ன அறியாமலே நானே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
இதுக்கு மேல நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறியோ அதை தாராளமா சொல்லலாம். காதல் என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு தான் இருந்தேன். ஏன் தெரியுமா? எங்க அப்பா எனக்கு பேச்சு கூட சரியா வராத வயசுல என்னையும் எங்க அக்காவையும் விட்டுட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வசதிகள் இருந்தோம் உணர்ச்சிகள் நிரம்பி அந்த வயசுலயும் மறு கல்யாணமே பண்ணிக்கல. எங்களுக்காக பெத்த பிள்ளைங்க தான் முக்கியம்னு ஒரு தாய்க்குரிய அக்கறையோட எங்க அப்பா எங்களை வளர்த்தாரு. அவருடைய கனவே எங்க அக்கா டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும்னு தான். அதன் மூலம் பல குடும்பங்கள் எங்களை நம்பி வாழுங்கிற ஒரு சேவா மனப்பான்மையோட தான் எங்க அப்பா எங்களை வளர்த்தாரு. ஆனா எங்க அப்பாக்கு எங்க அக்கா தந்த பரிசு என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக். ஆமா, எவனோ ஒருத்தன் கூட எங்க அக்கா ஓடி போயிட்டா. நானும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். ஒன்ன பாக்குற வரைக்கும் என்னைக்கு ஒன்னு மீட் பண்ணணும் அப்பவே அந்த உறுதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. நீ என் வீட்டுக்கு வந்து லெட்டர் வச்சு விளையாட ஆரம்பிச்ச மறுநாளே எனக்கு தெரிய வந்துருச்சு அந்த லெட்டர் அமிச்சதே நீதான்னு. பட் ஓவாயாலேயே ஒத்துக்க வச்சு என் நிலைமைய தெளிவுபடுத்தணும்னு தான் நானும் ஒன்னும் தெரியாத மாதிரியே நடிச்சேன். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்ன விதம், விலாங்கு மீன் மாதிரி எதுலயுமே மாட்டிக்காம நழுவி நழுவி போன உன் புத்திசாலித்தனம், உன் இனிமையான அணுகுமுறை, இது எல்லாமே என்ன அறியாமலே உன்னை நேசிக்க வச்சிருச்சு. எஸ், ஐ லவ் யூ. நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். அதை விட அதிகமா நான் எங்க அப்பாவை நேசிக்கிறேன். எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. எங்க அப்பாவை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவு பாசமா வளர்த்த எங்க அப்பா கிட்ட நம்ம காதல சொல்ற சக்தி எனக்கு இல்ல. ரெண்டாவது பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு நெஞ்சு புடிச்சுக்கிட்டு என்னை விட்டு போயிருவாரோன்னு பயமா இருக்கு. எனக்கு எங்க அப்பா வேணும், அதோட நீயும் எனக்கு வேணும். ஒன்னும் பாதிக்காம நீங்க 2 பேரும் எனக்கு வேணும். இதுக்கு என்ன வழி? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் பிருந்தா. இனிமே நம்ம 2 பேரும் என்ன செய்யணுங்கிறதுல எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் நீ என்ன லவ் பண்றியா இல்லையாங்கிறது தான். இப்பதான் நீ தெளிவா சொல்லிட்டியே நீ என்ன லவ் பண்றேன்னு. இப்ப என் முடிவை சொல்லிடுற பிருந்தா. பாக்கெட்ல காசு இல்லாத நானும் படிப்பை முடிக்காத நீயும் ஒண்ணு சேர்ந்தா எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. மூத்த பொண்ணு மேட்டர்லே நொந்து போயிருக்கிறவங்க அப்பா நீ என்ன லவ் பண்றத கேள்விப்பட்டா என்ன ஆவாரு நீயே என்கிட்ட சொல்லிட்ட. எனக்கோ கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டாம காதல் கீதல்னு பொறுப்பில்லாம சுத்திட்டு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நம்ம 2 பேரும் லவ்ங்கிற விஷயத்த கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுக்கு பதிலா ஆளுக்கு ஒரு குறிக்கோளை கையில எடுத்துக்க போறோம். உன்னுடைய குறிக்கோள் படிப்புல முதல் மாணவியா வந்து உங்க அப்பா நினைச்ச மாதிரி பெரிய இன்ஜினியர் ஆகி பெருமை சேர்க்கிறது. என்னுடைய குறிக்கோள் உங்க அப்பாக்கு ஈக்குவலா வசதியில பெரிய ஆளாகி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறது. என்னைக்கு நம்மளோட இந்த 2 குறிக்கோள் நிறைவேறுதோ அந்த நாள் நானே நேரா வந்து உங்க அப்பா கிட்ட முறைப்படி உன்னை பொண்ணு கேட்பேன். அப்போ உங்க அப்பா கண்டிப்பா நம்ம காதலை ஏத்துப்பாரு. அது வரைக்கும் நம்ம ஒருத்தர் பார்த்து பேசிக்க கூடாது. பார்க், பீச், ரெஸ்டாரண்ட்னு எந்த பப்ளிக் பிளேஸ்லயும் மீட் பண்ணக்கூடாது. எனக்கு உன்னை தெரியும்னோ உனக்கு என்ன தெரியும்னோ பொது இடங்கள்ல காட்டிக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு டெலிபோன்ல கூட ஹலோ சொல்லிக்கூடாது. உனக்கு இதுல சம்மதமா? இது வரைக்கும் எனக்கு உன் மேல காதல் மட்டும்தான் இருந்தது. இப்ப பெரிய மதிப்பே ஏற்படுத்திட்டேன். அதுக்காக இவ்வளவு பெரிய இடைவெளி தேவையா? எஸ், இந்த இடைவெளி தான் நம்மளை கடைசி வரைக்கும் சேர்த்து வைக்க போற பாலம். நம்ம கடைப்பிடிக்க போற இந்த விரதம் கண்டிப்பா நம்ம காதலை சேர்த்து வைக்கும். என்ன சொல்ற? எனக்கு இதுல சம்மதம். அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து இந்த இடைவெளி ஆரம்பிக்குது. ஆல் தி பெஸ்ட் பிருந்தா. நான் வரேன். ஆல் தி பெஸ்ட் வினோத். பார்க்கலாம்.
சீதாதேவியை காணவில்லை என்றாலும் அவள் நன்றாக வணக்கம் இருப்பாள் சார். என்று என்னப்பா எனக்கு ஒரு டவுட் சார். டவுட்டா? எதுலடா கண்ணா? வேற எதுல? கம்பராமாயணத்துல தான். கம்பராமாயணத்துல உனக்கு டவுட்டா? பெருசா ஒண்ணு இல்லைங்க சார், ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன டவுட்ப்பா? கேளுப்பா. இப்ப நான் கேக்குறேன் சார். ராமாயணத்துல ராவண, ஆமா அவன் தான் வில்ல. ஏன் கேள்வி அது இல்ல சார். அப்புறம் ராவண சுகப்பிரசவத்துல பிறந்தானா இல்ல ஆபரேஷன் பண்ணி பிறந்தானா? இப்ப சொல்லுடி பதில. இந்த ராவண கம்னாட்டியால நேக்கே பிரச்சனை வந்து கொடுத்தே. என்ன சார் இந்த கேள்விக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியுமே. வேஷா தெரியும். ராவண தெய்வீக குழந்தையோ அவ அம்மாக்கு சுகப்பிரசவத்தை தான் பிறந்தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க அம்மாக்கு நீங்க தான் பிரசவம் பாத்தீங்களா? இந்த புக்ல போட்டிருக்கா? இங்க பார், இந்த கேள்வி கரெக்டான பதில நான் சொல்றேன். ராவண ஆபரேஷன் பண்ணி தான் பிறந்திருப்பான். எப்படின்னு கேக்குறியா? மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கிற இந்த காலத்திலேயே ஒத்த தலையோட பிறக்கிற குழந்தைய ஆபரேஷன் பண்ணி தான் பிறக்குது. ராவணனோ 10 தலையோட பிறந்தவன், அதுவும் மெடிக்கல் ஃபெசிலிட்டில தான். அந்த காலத்துல அவன் எப்படி சுகப்பிரசவத்தை பிறந்திருக்க முடியும்? யோ நான் மறைக்கிற, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். சும்மா அந்த பம்மாத்தெல்லாம் பண்ண கூடாது. பெரிய கூழுவரு கரைச்சி குடிச்சானா கரைச்சி. வாடகைக்கு வீடு கொடுத்தா ஏன் வாயிலே பீதாடுறியா நீ? தண்ணி கட்ட டீ கொடுத்துருக்கான். டேய் 16 எப்படா வந்த? ஜஸ்ட் 1 hour தான். வாடா வளர்ந்து கட்டவன வா. எப்பா பார்ட்டி வந்தாச்சு, 2 ஹார்லிக்ஸ் போடு. உட்காரு. ஏன்டா அவள் லேட் ஆயிடுச்சுடா. வேற என்ன? ஆமா ஊட்டிக்கு போயிருந்தியே, நம்ம ராமலிங்கம் எப்படிடா இருக்கான்? முக்கியமா வளர்க்குற குதிரைங்களா எப்படிடா இருக்கு? எல்லா குதிரையும் சூப்பரா இருக்கு. ஒரு குதிரை மட்டும் 9 ஆயிடுச்சு. ஏன்டா? ஏதோ படாத இடத்துல பட்டுருச்சான். ரொம்ப ஃபீல் பண்ணான். ஏன்டா உனக்கு ஆன மாதிரி ஃபீல் பண்றேன்னு நான் தான் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். சரி பிருந்தா கேஸ் என்னாச்சு? நீ போன அன்னைக்கே அவ யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லி ஆஃபீஸ்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டேன். வெரி குட். அப்புறம் அந்த வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டேன்டா. எதுக்குடா? போதும்டா மண்டை காஞ்சதுன்னா? இல்ல நீயே அந்த பொண்ணோட ஜிஜிங் ஜிஜிங் இதானே வேணாங்கிறது. ஐ அப்ப நான் இல்லாத ஒரு வாரம் என்னடா பண்ணிட்டு இருந்த? பிசினஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்டா. ஏதாச்சும் மாட்டுச்சா? நான் பிசினஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன். நானும் பிசினஸ்ல ஏதாவது மாட்டுச்சான்னு தான் கேட்டேன். ஓ அப்படி கேட்டியா? டேய் டி நகர்ல ஒரு கடை விலைக்கு வரந்தாண்டா. இந்த பேப்பர்ல பார்த்தேன். என்ன பிசினஸ் பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். இப்போ நாம அந்த கடைக்கு போறோம். ஓகே? இந்த கடையை வாங்குறவங்க இதே இடத்த துணி வியாபாரம் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன இந்த துணி வியாபாரத்தை அந்த அளவுக்கு நேசிக்கிறவன்னா. சார் நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா. மற்றவங்களுக்கெல்லாம் 8 லட்ச ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்காக 1 லட்ச ரூபா குறைச்சு 7 லட்சம் ரூபாய்க்கு தர்றேன். கடை எடுத்துக்கிறீங்களா? இப்படி எல்லாருமே அமைதியா இருந்தா நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? ஏய் கொஞ்சம் எல்லாரும் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஏய் நீ இங்கே இரு. நீ கேட்ட கேள்விக்கு சாயந்தரம் பதில் கிடைக்கும். தாயமா நான் வரமா? அப்பா வேணா சாயங்காலம் வந்து சொல்றேன்னு சொல்லுவாரு. ஆனா நான் அப்படி இல்லை. ஆபீஸ் விட்டு வந்த உடனே சொல்றேன். ஆனா ஆபீஸ் சாயங்காலம் தான் முடியும். அம்மா வரமா? வீட்டுக்காரமா வரமா? ஏனம்மா உன்னை தரேன்னு சொல்லணும் இல்ல தர முடியாதுன்னு சொல்லணும். இப்படி சஸ்பென்ஸ்ல விட்டு போனா? டேய் அதான் சாயங்காலம் வந்து பதில் சொல்றேன்னு சொன்னாங்கல்ல, தள்ளு. அம்மா உள்ள என்ன பேசிக்கிட்டீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு கிச்சன்ல 1000 வேலை இருக்கு, தள்ளுற. ஏய் உள்ள என்ன பேசிக்கிட்டீங்க? எங்களுக்கும் வேலை இருக்கு. ஐயோ கொல்றாங்களே.
தள்ளி நில்லுங்கடா. வைடி. நீங்க அடிக்கடி ஆபீஸ் வரணும். அதனால என்ன இருக்கு? தாய்மா எல்லாரும் வந்திருக்காங்க பாரு. என்னடா வாங்க வாங்க. வணக்கம்மா. எங்களுக்கெல்லாம் வருத்தமா தான் இருக்கு. நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லி கேட்காம உங்க வீட்டுக்காரரு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் சர்வீஸ்ல இருந்திருக்கலாம். ஆனா அவரு புள்ளதான் முக்கியம்னு சொல்லிட்டு பிடிவாதமா ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாரு. காலையில போகும்போதே எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. சரி சரி, மாடியில டிஃபன் ரெடியா இருக்கு, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க. மாடிக்கு போங்க. தாய்மா எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்க. நான் யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்துடுறேன். போங்க போங்க. அப்பா. என்னப்பா? ஏன்பா இந்த யூனிஃபார்மை கட்டவே உங்களுக்கு மனசு வரலையேப்பா? வேலையை எப்படிப்பா உதறி எறிஞ்சிட்டு வந்தீங்க? உன்னை இழந்தாதாப்பா உன்னை பெற முடியும். அந்த இழப்பு என் பிள்ளைக்காக நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. என்ன அது குழந்தை மாதிரி? இல்லப்பா, நீங்க என்ன திட்டும் போதெல்லாம் இவர் டார்ச்சர் தாங்க முடியலன்னு மனசுக்குள்ள எவ்வளவு திட்டிருக்கேன்ப்பா. இப்போதான் தெரியுது அந்த திட்டத்தினையும் பாசன்னு என்ன மன்னிச்சிருக்கப்பா. ஒண்ணு இல்லடா, நான் ஒண்ணும் நினைக்கலப்பா. அழாத, சொன்ன கேளு, அழாத அழாதப்பா. டேய் வினோத், உனக்கு பேங்க்ல மேனேஜர் லோன் சாங்க்ஷன் பண்ணிட்டாரா? இமிடியேட்டா 2 லட்சம் ரூபாய் வாங்கி சொல்லிட்டாரு. என்னடா என்னப்பா உங்க வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் நினைச்சு அழுகுறானா? இதுக்கு தான் நான் காலையிலே சொல்ல வேணாம் சொன்னேன். ஓகே ஓகே, இங்க பாருங்கப்பா, உங்க பணம் 3 லட்சம் ரூபாய், எங்க பேங்க் லோன் 2 லட்சம் ரூபாய், மீதி 2 லட்சம் ரூபாய்க்கு என்னப்பா பண்றது? ஆமாப்பா, அதான் என்ன பண்றது புரியல. அந்த 2 லட்சம் பணத்தை நான் தரேன்பா. நான் இல்ல, எங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தரேன். டேய் 1000 ரூபாய் சம்பளத்துல வேலை தேடிட்டு வானா 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு வந்து நிக்கிற, அதெல்லாம் தர முடியாது. டேய் சந்திர பாண்டியா, டேய் அப்பா புரியாம பேசாதீங்கப்பா. 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி என்ன 3 சீட்டை விளையாட போறேன்? பிசினஸ் தானே பண்ண போறேன்றேன். அதுக்காக கருத்தமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொல்றேன். அதையும் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றேன். டேய் நீ கருத்தமா கல்யாணம் பண்ண சொல்லிட்டா போதுமா? மாமா என்ன கருத்தபா? கொஞ்சம் உள்ள வரீங்களா மாமா? கருத்தபா காலிங். ஓ பர்மிஷன் தெரியா நீ? இல்லடா நான் உள்ள போக மாட்டேன் பாரு. டேய் செக்கா கேசான்னு பேசிட்டு இருங்கடா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.